அடர்ந்த காட்டுப்பகுதியில் தரமட்டத்திலிருந்து 3000 அடி உயரமுள்ள ஒரு மலைக்கு மேலே போகிற வழியில் எல்லாமே தண்ணி கூட கிடைக்காமத ரொம்பவுமே வறண்டு போன ஒரு மலை மேலே ஏற போகிறோம். இங்கே எப்போ வேணாலும் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடைமழை பெய்ய ஆரம்பிக்கும், திடீர்னு புயல் காற்றும் வீசும். அதையெல்லாம் கடந்து இந்த கள்ளிச்செடிகளுடைய காடுகளையும் கடந்து நம்ம மலையோட உச்சியில் இருக்கிற அந்த சுயம்புவா தோன்றின சிவலிங்கத்தை தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பழமையான மலை மேலே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தரமட்டத்துலேருந்து 3000 அடி உயரத்தில் இருக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் இது வரைக்கும் போனதில்லை, கொஞ்சம் பேர் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரெக்கிங் பண்ணி தான் போக போகிறோம். இன்றைக்கி நைட் நம்ம வந்து கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ் இருக்குது. நைட்டு 12 மணிக்கு பஸ்ஸு. வழி இப்போ கரெக்டாக 11 ஆகுது. நம்ம கிளாம்பாக்கத்தில் வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு நாங்கள் பஸ்ஸில் போக போகிறோம். சரி வாங்க நம்மளோட பயணத்தை தொடரலாம். கிளாம்பாக்கத்தில் நம்மளோட வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணிட்டாங்க. திரும்பி வரும்போது மறக்கன்றதுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்திருந்தேன். ஏன்னா அங்கே நிறைய வந்து பெரிய பார்க்கிங் ஏரியா. நம்ம வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு வந்து 12 மணிக்கு பஸ்ஸுங்க திண்டுக்கலுக்கு. ஸோ திண்டுக்கலுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம திண்டுக்கல்லில் காலையில் இறங்கிட்டோங்க. இங்கே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் மணி 7:30 ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து திண்டுக்கல்ல இருந்து அது பக்கத்தில் இருக்கிற கோவிலூருக்கு இந்த மகாராணின்ற பஸ்ஸு தான் போக போகுது. இது வந்து கரூர் போகிற வழியில் இருக்குங்க. நம்ம கோவிலூரில் இறங்கிட்டோன்னா இங்கேருந்து அந்த தூரத்தில் பார்க்குற அந்த மலைக்கு தாங்க போக போகிறோம். கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் நாம் நடந்து தான் போக வேண்டியதாக இருக்கும். திண்டுக்கல்ல இருந்து கரூர் போகிற சாலையில் கோவிலூர்ன்ற ஊரில் இறங்கணும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலை அடி வரம் தெரியும். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் நாம் நடந்து தான் போக வேண்டியதாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வரும்போது நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணியும் அதே போல் உங்களுக்கு தேவையான உணவையும் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா கோவிலூர் வந்து நம்ம ரைட்டு திரும்ப ஆரம்பிச்சிட்டோம்னா கடைகள் எதுவுமே இருக்காது. மலையிலேருந்து ஏறி இறங்கி திருப்பி நம்ம கோவிலூர் வர வரைக்குமே நமக்கு தேவையானதை வாங்கிங்க. 2 கிலோமீட்டர் தூரம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த போர்டை பார்க்கலாம். இந்த போர்டு வந்து நம்ம ரைட் எடுத்து போனோம்னா கோம்பை வழியாக இந்த மலை அடிவாரத்துக்கு போயிடுங்க. இங்கே நிறைய விவசாய பூமிகள் தான் அதிகமாக இருக்குது. அழகான மயில் கூட்டத்தை பார்த்துட்டே நம்ம போகலாங்க. நடந்து போகிற கலைப்பு தெரியாமல் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கோயிலூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து தாங்க வந்திருக்கோம். இங்கே பஸ் வசதி எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளில் வரது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர் நடந்து வந்து எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மலையோட அடிவாரத்தால் தான் நிற்கிறோம். இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த அடிவாரம் வந்த உடனே பின்னாடியே இருக்கிற அந்த காப்பு காடோட போர்டு நீங்கள் பார்க்கலாம். அதில் என்ன போட்டிருக்காங்கன்றதை இப்போ பார்க்கலாம். தமிழ்நாடு வனத்துறை முக்கிய அறிவிப்பு: காப்புக்கோட்டை ஒட்டிய பகுதிகளிலும் சாலைகள் மற்றும் பாதைகளில் பயணிக்கும் பொதுமக்கள் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்களை, தீப்பெட்டி, லைட்ரு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அனுமதி பெற்ற பாதைகளை தவிர வேற பகுதிக்கு வந்து போகிறதுக்கு அனுமதி இல்லைங்க. பொதுமக்கள் வனத்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க காட்டையும் நாட்டையும் பாதுகாக்க வேண்டுகிறோம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தவறும் பட்சத்தில் தமிழ்நாடு வன சட்டம் 1882 படி அபராதத்தின் கூடிய சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும். நம்ம போக போகிற பாதி பாருங்கள். இதில் இருந்தால் நம்ம இப்போ மலையேற ஆரம்பிக்க போகிறோம். சரி வாங்க ஏறலாம். இந்த பாதை ஃபுல்லாகவே பாருங்கள், சின்ன சின்ன பொடி கற்களாக தான் இருக்குது. ஸோ கால் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக வைக்கணும். கொஞ்சம் கவனம் சேதனா கூட அதெல்லாம் நம்ம வழிகிட்டு கீழே வரதுக்கான அபாயம் இருக்குது. இன்றைக்கி சண்டே தான். இந்த கோயிலுக்கு நான் வரும்போது யாராச்சும் வருவாங்கன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் யாருமே இல்லைங்க இங்கே. நான் மட்டும் தனியாக தான் இப்போ மலையேறிட்டு இருக்கேன். சரி அப்படியே முன்னாடி போயிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நம்ம மலையேற்றமே ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே ரொம்பவே டயர்டாகிடுச்சுங்க. ஏன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்தேன். அதுவும் ரொம்ப டயர்டாகி விட்டுருச்சு. சரி நைட் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. பொறுமையாக நம்ம மலை மேலே ஏறி பார்க்கலாம். நம்ம போகிற பாதை எல்லாமே நமக்கு டவுட் வரக்கூடாதுன்னு அங்கங்கே அம்புக்குறி போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக போனாலே போதுங்க, மலையோட உச்சிக்கு போகலாம். நம்ம மலையேற ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. 10:30 மணிக்கு நம்ம வந்து தொடங்கணும். மலை அடிவாரத்திலிருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடக்க ஆரம்பிச்சோமே பார்த்தீங்கன்னா இந்த கருப்பண்ண சாமி கோயில் வருங்க. இவர் தான் மலை அடிவாரத்தில் முதல்ல பார்க்குற கடவுள். இவரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நாம் மலை மேலே தொடர்ச்சியாக ஏறலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் தாங்க ஏறி இருப்போம். ஏற முடியல, ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து அந்த களைப்பு, நைட்டு ட்ராவல் வேறு. ஸோ அந்த களைப்பில் ஒரு 10 நிமிஷம் ஏறின உடனே நான் இந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். பாருங்கள், நம்ம பின்னாடி இருக்கிற பாறை அழகாக மட்டமாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் படுத்து எழுந்து போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஏற வேண்டிய மலை ரொம்ப தூரம் இருக்குது. ஓகேங்க, ஒரு 10 நிமிஷம் நேரம் நம்ம உட்காந்துட்டோம். திருப்பவும் நம்ம வந்து மலை பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம்.
இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் மலை அடிவாரத்துலேயே இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் மலை ரொம்ப தூரம் ஏற வேண்டியிருக்குங்க. சரி, போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம உட்காந்துருக்குற இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள், அடர்த்தியான மரங்கள் தான் சுற்றியுமே. போகிற பாதையே வந்து ஒரு 10 மீட்டர் நடக்கணும். அதாவது ஒரு 10 அடி 20 அடி நடந்தால் தான் அடுத்த பாதை வந்து நமக்கு தெரியுது. மற்றபடி பார்த்திங்கன்னா முழுவதுமாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடுங்க, அடர்ந்த காடு. அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஒரேடியாக நம்மளால் வந்து நடக்க முடியல. பாப்பா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 10 மணிக்கு ஆரம்பித்தோம் மலை ஏற்றத்தை. உச்சிக்கு போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஏன்னா நம்ம பொறுமையாக நடந்து போகிறோம். அது இல்லாமல் அதிக இடத்துல உட்காரோம் வேறு. பார்க்கலாம், மலை ஏறும்போது நம்ம பாதை மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா மாதிரி அம்புகுறி போட்டிருக்காங்க. அது சரியாக நம்ம ஃபாலோ பண்ணி போனாலே போதுங்க. நம்ம வழி மாறாமல் கரெக்டாக கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம். தனியாக மலை ஏறுறதே ஒரு த்ரில் அனுபவம் தாங்க. ஆனால் கூட ஒருத்தர் இருந்தால் கொஞ்சம் பேச்சு துணைக்கு இருக்கும். ஆனால் தனியாக இருக்கும்போது நம்ம முழுசாக இறைவன் மேலே பக்தி செலுத்துவோம். அவரே நினச்சிட்டு மலை மேலே ஏறுவோம். இந்த இடம் பாருங்கள், கொஞ்சம் கூட வெயிலே படலைங்க. 2 பக்கமுமே மரம், நடுவில் தான் அந்த பாதை இருக்குது. சுத்தமாக ஒரு வெயில் கூட வரலங்க. அதாவது ஒரு சொட்டு வெயில் சொல்லுவாங்க, அந்த வெயில் கூட இல்லை. ஆனால் மலை ஏற்றம் கடினமாக இருக்குது. என்ன சத்தமே பார்த்தீங்கன்னா பறவைகளோட சத்தம் தாங்க கேட்குது. அதை தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. அழகான பட்டாம்பூச்சி. இடத்த மட்டும் கொஞ்சம் பாருங்கள். மலையோட உச்சியில் இருந்து இங்கே மழை பெஞ்சா தண்ணி ஓடி வரும் போல இருக்குங்க. இந்த பாதையாக வந்து இங்கே கீழே இறங்கி தண்ணி போடும். ஆனால் இப்போ நல்ல வெயில் காலன்றதால தண்ணி எதுவும் இல்லை. நம்ம வீட்டிலேருந்தே ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் வரும்போது மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி தான் இங்கே முக்கியம். ஏன்னா மலை ஏறி இறங்குற வரைக்கும் நமக்கு தண்ணி எங்கேயுமே கிடைக்காது. மலையேற்றத்தை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இது மாதிரி தான் ஏறணும். இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து அந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன். நம்ம அந்த மலை அடிவாரத்தில் அங்கேருந்து தாங்க ஏறி வந்துட்டுருக்கோம். இன்னும் பாதி தூரம் வந்தோமான்னு எனக்கு சரியாகவே தெரியல. ஏன்னா இருக்க ரொம்ப மலை நெட்டாகவே இருக்குது. இது வழியாக தான் இப்போ மேலே ஏறணும். பாருங்கள் எவ்வளோ கரடு முரடாக இருக்குன்னு. சரியான நெட்டுங்க. கிட்டத்தட்ட 90 டிகிரியில் இருக்கும்பொழுது ஏறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. நாம் இது வழியாக தாங்க இப்போ மேலே ஏறி வந்திருக்கோம். எதுங்களா எவ்வளோ மேடாக இருக்குன்னு. இன்னும் இறங்கும் போது எப்படி கஷ்டமாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாமே பாறைங்க தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் நம்ம ஏற வேண்டிய பாதையும் பார்த்திங்கன்னா இப்படி போகணும். சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம், ரொம்ப மூச்சு வாங்குது, ஏற முடியல. அதெல்லாம் அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக மேலே ஏறி போகலாம். இந்த மலை ஏறதை பார்க்கும்போது எனக்கு வந்து சபரிமலை போகும்போது கரிமலை ஏறுவோங்க. அந்த கரிமலை ஏற போலவே ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா அந்த மலையும் இது போல தான் இருக்கும், ரொம்பவுமே கடினமான மலை. அதை போலவே இந்த மலையும் இருக்குது. ஸோ ஏறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு சரியாக தெரியல. ஓரளவுக்கு ஏறி வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறி போகலாம். நம்ம மலை ஏற ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுதுங்க. 2 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்குன்னு கூட நமக்கு தெரியல. ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த காட்டுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. மலையேற்றம் எவ்வளோ தூரம்னு தெரியல, எப்போ முடியணும்னு தெரியல. நான் எடுத்துகிட்டு வந்த 2 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் தண்ணி காலி ஆகிடுச்சு. இன்னும் 1 லிட்டர் மட்டும்தான் இருக்குது. அது முடியறதுக்குள்ளே நான் கண்டிப்பாக மலை ஏறி ஆகணும். ஆனால் இந்த மலையில் வந்து ஒரேடியாக நம்மளால் ஏற முடியல. அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. தனியாக வந்தீங்கன்னா தனியாக வராதீங்கன்றேன். ஏன்னா கூட ஒருத்தரோ 2 பேரையோ இல்லை ஒரு குழுவாவோ வாங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் ஏறத்துக்கு.
என்ன மாதிரி நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 பேரோடு வாங்க. தனியாக மட்டும் இந்த மலைக்கு வராதிங்க. இன்னும் நம்ம போக வேண்டிய பாதை ரொம்ப தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடியாதெல்லாம் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் மலையேற்றத்தை ஆரம்பிக்கலாம். வர பாதைலாம் பார்த்தீங்கன்னா இதே போலதாங்க, ஃபுல்லாகவே நெட்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஒரு 2 மலை ஏறி இருப்போம் போல். இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணும்னு தெரியல. இந்த மலையோட உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே மனிதர்களோட தலையே பார்த்தேங்க. இந்த உச்சியில் ஏறும்போது 4 பேர் சாமி பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க இறங்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம மலை ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே 2 கம்புக்குறி இருக்குங்க. நேராக போனால் கரூர் வழி, திண்டுக்கல் போகணுன்னா இந்த பாதை. ஆனால் இங்கே இருக்கிற பெரும்பாலும் பேர் திண்டுக்கலை தான் யூஸ் பண்ணுறாங்க. கரூர்லேருந்து கம்மியாக தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து இந்த மலைக்கு மேலே தான் ஏற போகிறோம். நம்ம மலை உச்சிக்கிட்டே கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த பாதை வழியாக நடந்து போனால் சாமியை பார்த்துட முடியும்னு நினைக்கிறேங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூ. இன்னும் மலை உச்சியிலேருந்து பார்த்தா இதோட இன்னும் அழகாக தெரியும். அதனால் நம்ம மலை உச்சிக்கு போயிட்டு அங்கே ஒரு வியூ பார்க்கலாம். கிட்டத்தட்ட மலைக்கிட்ட வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறி போகணும்னு சொன்னாங்க. நான் மட்டும் தான் இந்த மலைக்கு வந்திருக்கேன்னு நினச்சேங்க. ஆனால் எனக்கு முன்னாடியே வந்து ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. அவங்க கீழே இறங்கி போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. ஒரு பையனும் அவங்க அப்பா அவங்க சித்தப்பா நினைக்கிறேன். ஸோ அவங்களும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் காலையில் 8 மணிக்கு மலை ஏற ஆரம்பிச்சேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஏற ஆரம்பிச்சது டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு. ஸோ 3 மணி நேரம் கிட்ட ஆகுது இந்த மலை மேலே ஏறி வரணும்னா. ரொம்பவுமே ஒரு கடினமான மலை. அங்கங்கே உட்காந்து தான் நான் வந்து எனக்கு இருந்துச்சு. அதனால தான் எனக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளை சுற்றியுமே பாருங்கள், கருமேகங்கள் சூழ்ந்துடுச்சு. இப்போ தூரல் போட்டுட்ருக்கு. எப்போ வேணாலும் அடமழை பெய்யலாம். ஸோ நம்ம எங்கேயாவது ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா நம்ம இன்னும் அந்த மலை வரைக்கும் ஏறணும். உச்சிக்கு போனால் தான் அங்கே சிவபெருமானை பார்க்க முடியும். அது வரைக்கும் மழை வராமல் இருக்கணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல மழை பிடிச்சிச்சிங்க. ஸோ மழை நிற்கத்துள்ள நம்ம அங்கே தூரத்தில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் அதுதாங்க கோயில். அதுக்கு நம்ம போகணும். எப்படின்னு ஒரு 1/2 hour இல்லை 1 hour கண்டிப்பாக ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அந்த இன்னொரு மலையில் இருக்குது. அந்த மலை மேலே ஏறணும். சரி வாங்க போகலாம். மலைக்கு கிட்ட நம்ம நெருங்க பாதையெல்லாம் பாருங்கள், ரொம்பவுமே கரடு முரட்டான பாதை. ஃபுல்லாகவே வந்து மலை அப்படியே பாருங்கள். இந்த கல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படியே கால் வச்சாலும் நமக்கு வந்து அப்படியே குத்துங்க. கை பிடிச்சி ஏற முடியாது. கொஞ்சம் கவனமாக தான் நம்ம மேலே ஏறி போகணும். அந்த உச்சிக்கு போகணுன்னா அங்கே தூரத்தில் 2 டவர் தெரியுது பார்த்தீங்களா. இங்கே தாங்க கோயில் இருக்குது. அந்த டவரான தான் 3.5 மணி நேரம் மலை ஏறினதுக்கப்புறமா மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இப்போ சிவபெருமானையும் நம்ம பார்க்க போகிறோங்க. நான் வரும்போது கடைசியாக ஒரு குரூப் வந்து சாமி கும்பிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 பேர் இருந்திருந்தாங்க. அவங்க தான் இங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம தான் கடைசி இப்போது இங்கே சாமி கும்பிட்றதுக்கு. இதுக்கப்புறம் வந்து யாரும் வரப்போகிறதில்ல. ஏன்னா மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகிடுச்சு. நம்ம முதல்ல மலையேறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா முதல்ல நந்தி பகவானை தான் பார்க்குறோம். இது பக்கத்துலேயே பாருங்கள், இங்கே ஒரு பலிபீடம் வச்சுருக்காங்க. ஸோ நந்தி பகவானை வணங்கிட்டு சிவனை பார்க்க போகலாங்க. இந்த கற்கள் வந்து விலங்குகள் எதுவும் இங்கே வந்து உள்ளே வந்து தாக்காமல் இருக்கணுன்றதுக்காக கற்களை மூசு அடிக்கிருக்காங்க. ஸோ இந்த சின்ன வழியாக தான் நம்ம இப்போ குனிச்சு போக போகிறோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கான சாமான் மட்டும் வாங்கிட்டு வந்து பாருங்கள். அரிசி, வெல்லம் அது போல் மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். மற்றபடி இங்கேயே வந்து பாத்திரமும் வச்சுருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பொங்கல் வைக்கிறதுக்காகவே ஒரு சிறிய அறையும் கட்டியிருக்காங்கங்க. அழகாக கற்களாலேயே கட்டியிருக்காங்க. உள்ள விறகுலாம் இருக்குது. ஸோ கரண்டியும் இருக்குது பார்த்தீங்கன்னா.
விறகுலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாத்திரங்களும் இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போது வெறும் அரிசி பருப்பு மட்டும் வெல்லமும் வாங்கிட்டு வந்தால் போதும். இங்கே பொங்கல் வச்சு நீங்கள் வழிபடலாம். இந்த மலையோட எனக்கு உச்சிக்கு எனக்கு வந்து சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 10 மணிக்கு மலையாட ஆரம்பித்தேன். இங்கே வரும்போது மணி 1:30 ஆயிடுச்சுங்க. நான் வழியில் நிறைய இடத்துல உட்காந்துட்டேன். என்னால் முழுசாக வந்து ஏற முடியல. அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் வந்தேன். அதுக்கே வந்து 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா மலையில் ட்ரெக்கிங் பண்ணுறாள், நல்லா மலையில் ஏற தெரிஞ்சவங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே இந்த மலை உச்சிக்கு வந்துடலாம். இங்கே இருக்கிற சிவபெருமானையும் நம்ம பார்த்துடலாம். ஆனால் மிடில் ஏஜில் வரவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யங்ஸ்டர் வந்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஒரு 35 வயசு வரைக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு மலையேறதுக்கு ரொம்பவுமே சுலபமாக தாங்க இருக்கும். 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏற மாதிரி இருக்கும். ஏன்னா வழியில நம்ம பார்த்தோம், ஒரு 4 பேர் வந்து இறங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் இருந்தாங்க. அப்புறம் குரூப்பாக ஒரு 5 பேர் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஊர்லேருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தேங்காவும் கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்றதுக்காக தேங்காய் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இறைவன் நம்ம எங்கே வந்தாலும் நம்மளை வந்து பட்டினியாக விட மாட்டார். ஏன்னா நான் காலையில் டிஃபனும் சாப்பிடல, சாப்பாடு வாங்கிட்டு வரல. ஏன்னா இடம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நான் அதை எல்லார்ட்டையும் விசாரிச்சுக்கிட்டே வரதுக்கே எனக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் எதுவுமே காலையில் வந்து சாப்பிடல. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லணும், இறைவன்கிட்ட வரம் கேட்டு பிறக்கிறது தான் ஆண் பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. ஆனால் இறைவனே வந்து வரமாக கிடைக்கிறது தான் பெண் பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது என்னுடைய பெண் அவங்க எனக்கு வாழைப்பழமும் அதுக்கப்புறம் வந்து சப்போட்டா பழமும் கொடுத்தாமிச்சாங்க. தண்ணி பாட்டில் வந்து 1 லிட்டர் பிடிச்சி கொடுத்தாங்க. அதுதான் வந்து என்னை அந்த மலையில் ஏறத்துக்கு உறுதுணையாக இருந்துச்சு. இன்னமும் அதில் வந்து ஒரு 2 பழம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ள சாமி கோயிலில் ஒரு வாழைப்பழம் இருந்தது, அதையும் நான் சாப்பிட்டுட்டேன். மலை உச்சிலேருந்து ஒரு சூப்பரான வியூ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவுமே அட்டகாசமான வியூ. நான் பாதி தூரம் ஏறி வரும்போதே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவுமே மழை பெஞ்சுது. கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நின்றுச்சு. ஸோ இங்கே எப்போ வேணாலும் கிளைமேட் மாறிட்டே இருக்குங்க. நல்லா வெயில் அடிக்கும், திடீர்னு மழையும் பெய்யும். ஏன்னா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றியுமே மலைகளும் அது தொடர்ந்து இயற்கை காட்சிகளும் தான் இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு அட்வென்ச்சர் பெரியர்னா, மலை ஏறதில் ரொம்பவுமே கெட்டிக்காரர்னா, இயற்கையை ரசிக்கிறதுக்கும் சாமியை வந்து வழங்குறதுக்கும் சிறந்த இடமா இந்த தொப்பசாமி மலை இருக்குது. இந்த மலையிலே இருக்கிறது இதுதாங்க ரொம்பவுமே உயரமான மலை. பக்கத்தில் இருக்கிற மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை விட சின்னதாக தான் இருக்கும். ரொம்பவுமே உச்சியில் இருக்கார், ஆகாயத்தில் இருக்கும் சிவன் அப்படின்னு கூட சொல்லலாம். மேகங்கள் அப்படியே நம்மளை தழுவி போகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். இங்கே இருக்கிற நந்தி பெருமானில் ஒரு விசேஷமாக இருக்குங்க. அதாவது பெரும்பாலும் நந்தி வந்து 2 அந்த முன்கால்களையும் மடக்கி தான் வந்து உட்காந்துட்டு இருக்கும், இறைவனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடது கால் பாருங்கள் மடங்கி இருக்குது. ஆனால் இந்த வலது கால் பாருங்கள் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு நிறுத்தியிருக்கா போல இருக்குது. இது ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்குங்க இந்த நந்தி. இந்த நந்தியை பற்றி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலை சுற்றியுமே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸாக இருக்குது, பிளாஸ்டிக் கவராக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் கோயிலை சுற்றியுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலை மேலே ஏறும்போது நிறைய இடத்துல வந்து இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பாட்டிலாம் எடுத்து வந்தீங்கன்னா கீழே எடுத்துகிட்டு போய்ட்டு ஏதாவது டஸ்ட்பின் இருந்தால் போட்டுருங்க. மேலே போட்டு இந்த மலையோட சுத்தத்தை வந்து கெடுக்காதீங்க. வர பக்தர்களாக இதே போல் பண்ணிங்கன்னா அப்புறம் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் அதே போல் தானே பண்ணுவாங்க. ஒரு நல்ல பக்தருக்கு அழகு சிவன் கோயிலில் வந்து எந்த ஒரு குப்பையும் போடக்கூடாது. சிவன் கோயில் இல்லைங்க, பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம குப்பைகளை போடக்கூடாது. மலை ஏற்றத்துலேயும் போடக்கூடாதுங்க. மலைகள் தான் நம்மளை வந்து இன்னமும் காத்துட்ருக்கு. ஸோ அந்த மலைகளே வந்து நம்ம நிறைய குப்பைகளை போட்டு அழிச்சிக்கிட்டு வரோம். தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி காரியத்தை பண்ணாதீங்க. நாம் நிறைய கோயிலில் இந்த மாதிரியான கற்கள் அடிக்க வச்சுருந்தா பார்க்க முடியும். வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி கோயிலில் வந்து நிறைய கற்கள் இது மாதிரி ஒன்று மேலே ஒன்றா அடுக்குவாங்க. இங்கேயும் வந்து அதுபோல் நிறைய இடத்துல இது மாதிரி கற்களை வந்து அடுக்கியிருக்காங்க. இந்த மலைக்கு மேலே நிறைய கள்ளிச்செடிகள் இருக்குங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக எல்லோ கலரில் பூ பூக்குது. இந்த மலைகள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கள்ளிச்செடிகள் தான் நம்ம நிறைய பார்க்க முடியும். இதுக்கு நம்ம கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இங்கே தண்ணி மழை பெஞ்சா வரும்னு சொன்னாங்க. சிறிய ஓடை போல் இருக்குது. மழை காலத்தில் இங்கே தண்ணி கிடைக்கும், இதை வந்து குடிக்கலாம். ஆனால் இப்போ வந்து இங்கே வந்து தேங்கி இருக்கிறதுல நிறைய கிருமிகள் இருக்குது. அதனால் நான் இதை வந்து எடுக்காமல் அப்படியே திரும்பி ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிட்டேன். இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக இறங்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கல் மேலாம் காலை வச்சுன்னா நமக்கு வந்து சறுக்கி விட்டுரும். அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பொறுமையாக இறங்கி வரதான் ரொம்ப நல்லது. நம்ம கிட்டத்தட்ட மலை அடிவாரம் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூரம் நடந்து போனாக்கா மலை அடிவாரம் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோங்க. கீழே இறங்கி ஃபுல்லாக முடிச்சிட்டோம்.
இறங்குறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிலேருந்து 2:30 மணி நேரம் ஆகுது. 2 மணிக்கு இறங்க ஆரம்பிச்சு இப்போ மணி 4:30 ஆகுது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்ததில்ல அந்த டைம். ஒரே இறங்கணும்னா ஒரு 2 மணி நேரத்தில் இறங்கிடலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான கோயிலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.